श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளுடைய திருப்பவதாரம் குறித்தான பதிவை நேற்று அனுபவித்தோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாய் அனுபவிக்க இருக்கிறோம். அததஸ்ய குருஹு ஸ்ரீமான் மத்வாதம் திவ்ய தேஜசம் அபிராம வராதீஷ இதி நாம சமாதிஷத். ஸ்ரீமானாய் அந்த திருக்குமாரரின் தகப்பனாரான தாதரண்ணர் அந்த திருக்குமாரரை அப்ராக்கிருத தேஜஸை உடையவராக கருதி அவருக்கு அழகிய மணவாள பெருமாள் என்கிற திருநாமத்தை சாத்துகிறார். என்கிறபடியே மணமாளரவனை பற்பகாலமும் பள்ளிகொள் மணவாளரான அழகிய மணவாள பெருமாளுடைய திருநாமம் சாத்தி ஆயர் புத்திரன் அல்லருணும் தெய்வம் என்றும் என்னையும் எங்கள் குடிமுழுதலாட்சியை கொண்ட மன்னன் என்னும் சொல்லுகிறபடியே விசேஷ பிரதிபத்தியுடனே தமது மாதுல கிரகமான சிக்கில் கடாரத்திலே வர்த்திப்பித்து கொண்டு போக இவரும் பரபக்தி பரஜானம் பரமாபக்திரித்யபி வபுஷா வர்த்தமானேன தத்தஸ்ய வவ்ருதேத்ரயம் என்று சொல்லும்படியாய் இந்த அழகிய மணவாள பெருமாள் வளரும் தேகத்துடனே பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்னும்படியாய் மூன்றும் வளர்ச்சியடைந்தன என்றும் இத்தாலே தெரிவிக்கிறார். இப்படி சுவாமி அழகிய மணவாள மாமுனிகள் திருவவதாரம் செய்து சில மாதங்கள் சென்ற வளவிலே முன்னமே நாம் ஓரிடத்திலே அழகிய மணவாளனை நிறுத்தி வைத்திருந்தோம். யுத்தம் செய்வதற்காக கோபனாரியர் தலைமையிலே விஜயநகரத்தார் துருஷ்கர்களை வெல்ல கண்ணனூர் கோட்டையை முற்றுகையிட்டு மதுரையை முற்றுகையிட்டு கண்ணனூரையும் மதுரையையும் வென்று விஜயநகரத்தார் ஆக்கிரமித்து கொண்டு துருஷ்கர்களை திராவிட தேசத்திலிருந்து விரட்டி திருவரங்க நகருக்கு அழகிய மணவாளனை எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்கிற பிரீத்தியோடு இருக்க அழகிய மணவாளம் என்கிற அந்த கிராமத்திலே சில நாள் எழுந்தருள் இருந்து அவ்விடமிருந்து வடதிருக்காவேரி வழியாய் திருவரங்க நகருக்குள்ளே எழுந்தருளுகிறார். கொங்கு குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என்கிறபடியே மயல்மிகு புழல் சூழ் மாலிருஞ்சோலையிலும் பிறையார் புழல் வெங்கடத்திலும் விஹரித்து பிரதிபக்ஷி நிரசன பூர்வகமாக கோயிற்பிள்ளாய் இங்கே போதராயே என்னும்படியாய் அழகிய மணவாளன் கோயிலேற எழுந்தருளினார். பரீதாபி சம்பத்சரம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அரங்க நகரானது திருவரங்கத்திலே அழகிய மணவாளன் மீண்டும் எழுந்தருளும் நாளாய் அமைந்தது. இக்கால கணக்கின்படி 1371வது வருடம். ராமசீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரபாப்தவான் என்றும் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்றும் வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் என்றும் சொல்லுகிறபடியே அழகிய மணவாளர் தமது நாச்சிமாருடனே கூடி சேரபாண்டியன் என்கிற திவ்ய சம்மாசனத்திலே எழுந்தருளி இனிதுடன் வீட்டிருந்து திருவரங்கச் செல்வனார் என்னுவது தோன்ற திருவாராதனம் கண்டருளி நின்றார். இந்த வைபவத்தை திருவரங்கம் பெரிய கோயிலின் 2ஆம் திருச்சுற்றான ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் கிழக்கு பகுதியிலே கோபனாரியர் திருவரங்கத்திலே அழகிய மணவாளனை எழுந்தருளப் பண்ணின வைபவத்தை புகழ் நிறைந்த கோபனாரியர் கருத்த கொடுமுடிகளின் ஒளியாலே உலகை ஈர்க்கும் திருமலையிலிருந்து அரங்கநாதனை எழுந்தருளப் பண்ணி வந்து தன் தலைநகரமான செஞ்சியில் சிறிது காலம் ஆராதித்து ஆயுதமேந்திய துருக்கர்களை அழித்து ஸ்ரீதேவி பூதேவிகளாகிய உபயநாச்சிமார்களோடு கூட திருவரங்க நகரில் பிரதிஷ்டை செய்து சிறந்த திருவாராதனங்களை மீண்டும் தொடங்கி வைத்தார் என்றும் புவிக்கரசனான கோபனன்
உலகுக்கரசனான ரங்கராஜனை திருமலை தடத்திலிருந்து தன் தலைநகருக்கு எழுந்தருளச் செய்து தன் சேனையாலே துருஷ்கர் சேனைகளை அடித்து விரட்டியவனாய் ஸ்ரீரங்க நகரை கிருதயுகத்தில் பிரமனால் ஆராதிக்கப்பட்ட போது இருந்தது போலே பிரதிஷ்டை செய்து நல்ல திருவாராதனங்களை செய்து வைத்தான் என்று தெரிவிக்கிறது. தொடர்ந்து நாளைய பதிவிலே திருவரங்க நகருக்குள்ளே அழகிய மணவாளன் எழுந்தருளின பின்பு ஒரு ஈரங்கொல்லி என்று சொல்லப்படும் வண்ணானாலே அழகிய மணவாளன் அடையாளங்காட்டப்பட்ட வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.